ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது அந்த படத்தோட வசூலை வச்சு தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த படத்தோட வசூல் எவ்வளவுக்களவு அதிகமாகுதோ அவ்வளவுக்களவு அந்த படத்தோட வெற்றியும் பெரிதாக பேசப்படுது. அந்த வகையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த கோட் படத்தினுடைய வசூல் எந்த அளவுக்கு இருக்கிறது, வெற்றி எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு கோலிவுட் வட்டாரத்தில் ரொம்ப பெரிதாகவே விவாதிக்கப்படுகிறது. ஒரு பெரிய நடிகர் படம் அல்லது ஒரு பெரிய பட்ஜெட் படம் வரும்போது அந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த வகையில் கோட் படம் 126 கோடியை அள்ளி இருக்குது. உண்மையிலே இது பெரிய வசூலா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதே விஜய் நடித்த லியோ படம் கிட்டத்தட்ட 140 கோடி வசூலை பண்ணி முதலிடத்துல இருக்கு. தன்னுடைய முந்தைய படத்தினுடைய சாதனையை கூட விஜய் கோட் படத்தின் மூலம் முறியடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஷோ லேட் அப்படிங்கிறாங்க, விடுமுறை தினம் இல்லைங்காங்க. ஆனாலும் முதல் நாள் வசூல் என்பது லியோ படத்தோட குறைவு என்பது உண்மை. அதே சமயம் கோட் படம் பெரிய அளவில் வசூல் சாதனை படைக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்காங்க. ஏன்னா வர 27ஆம் தேதி கார்த்தி நடித்த மெய்யழகன் வருது. அடுத்த மாதம் அக்டோபர் 10ஆம் தேதி ரஜினி நடித்த வேட்டையன் வருது. இடையில எந்த பெரிய படங்களும் இல்லை. அதனால இடைப்பட்ட காலத்தில் பெரிய அளவில் ஓடி நிறைய கோடிகளை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க. விஜய் நடித்த கடைசி பல படங்கள், குறிப்பாக பிகில், மெர்சல், லியோ, மாஸ்டர் உள்பட பல படங்கள் ஓரளவு நல்ல கலெக்ஷனை ஏற்படுத்தியிருக்குது. கோட் படத்துக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால இந்த படம் குறிப்பாக 500 கோடியை தாண்டுமா, 1000 கோடி அளவுக்கு போய் நிற்குமா என்பது தான் இப்போது பெரிய கேள்வியாக எழுந்திருக்குது. 1000 கோடி வசூல் என்பது ஒரு சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய இல்லைனா ஒரு பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கௌரவமான விஷயமா கருதப்படுகிறது. தமிழ் சினிமாவில் எந்த படமும் 1000 கோடி வசூலை இதுவரைக்கும் அல்லலாங்கிறது தான் உண்மை. தெலுங்குல RR, பாகுபலி, லேட்டஸ்டாக வந்த கல்கி படங்கள் 1000 கோடி அள்ளி இருக்குது. கன்னடத்தில் கேஜிஎஃப் படம் 1000 கோடி அள்ளி இருக்குது. இந்தியில் பதான், ஜவான், தங்கல் போன்ற படங்கள் 1000 கோடிக்கு மேலே வசூலை உருவாக்கி இருக்குது. தமிழில் ஏனோ இன்னைக்கு வரைக்கும் அந்த 1000 கோடி என்பது பெரிய கனவாகவே இருக்கிறது. சரி, தமிழில் அதிகபட்சமாக எந்த படம் வசூல் அப்படின்னா அது சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த 2.0 படத்தை சொல்லுவாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட 800 கோடி அளவுக்கு வசூலை ஈட்டியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. சரி, அந்த 800 கோடி வசூலியாவது கோட் மிஞ்சுமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில வாரங்களில் தான் தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை கோட் படம் வருங்காலத்தில் பெரிய அளவில் ஓடி 1000 கோடி வசூல் அப்படிங்கிறத ஏற்படுத்தினா அது விஜயனுடைய சினிமா வாழ்க்கைக்கு மாத்திரமில்லை, அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வர்ற 23ஆம் தேதி விஜயனுடைய தாவேகா மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த சமயத்தில் 1000 கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்க தொண்டர்களுக்கும் வெளியிடத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த 1000 கோடி வசூல் என்பது மறைமுகமாக இன்னொரு வகையிலும் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா அவருடைய கடைசி படத்தை வினோத் இயக்க போறாரு. அந்த படத்தோட பிஸ்னஸுக்கு, அந்த படத்தினுடைய ஹைப்புக்கு இந்த 1000 கோடி என்பது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் 1000 கோடி வசூலை விஜய் உருவாக்குவாரா, அந்த சாதனையை அவர் நிகழ்த்துவாரா, இல்லைனா 1000 கோடி என்பது விஜய்க்கு ஒரு கனவாகவே போயிடுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் விநியோகஸ்தர்கள், தேட்டர்கள்லாம் என்னன்னா இந்த 1000 கோடி வசூலுக்கு ஒரு புது புது காரணங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாங்கன்னா 2.0 800 கோடி வசூல் அப்படின்னா அதுக்கு இந்தி மார்க்கெட் பெருசாக இருந்தது. குறிப்பாக அதில் வில்லனா நடித்த அக்ஷய்குமாருக்கு அங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது. அதனால இந்தியில் பெரிய அளவில் போனது, அங்கே நல்ல வியாபாரமானது, பல 100 கோடிகளை கூடுதலாக வந்தது அப்படிங்காங்க. ஆனால் விஜய்க்கு அந்த வகையில் இந்தி மார்க்கெட் ரொம்ப பெரிய அளவில் இல்லை. கேரளா மார்க்கெட்டு, தெலுங்கு மார்க்கெட்டு, கன்னடத்தில் ஓரளவு வசூல் இருக்கு. இந்தியும் சேர்த்தாதான் அந்த 1000 கோடிங்கிறது சாதனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி சவுத் இந்தியா மாத்திரம் இல்லை, இந்தியிலையும் ஒரு பெரிய மார்க்கெட்டை அவர் பிடிச்சாதான் அந்த 1000 கோடி அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சாதனையாக உருவாகும். இல்லைனா அந்த எண்ணிக்கையை அவரால் எட்ட முடியும் அப்படின்னு கூறப்படுது. ஆனால் படக்குழுவோ இந்த 500 கோடி 1000 கோடிங்கிறத பெருசாக எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க டேபிள் ப்ராஃபிட் படத்தை விற்கும் போதே 100 கோடி அளவில் லாபத்தில் இருக்கனால எங்களுக்கு இப்பவுமே லாபம், இன்னும் வர வர கூடுதல் லாபம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கோட் படத்தில் இல்லைன்னா அடுத்து வினோத் இயக்கும் படத்திலேயாவது விஜய் 1000 கோடி வசூலை ஈட்டி அந்த 1000 கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கிரீடத்தோட, இல்லைன்னா அந்த பெரிய ஒரு சாதனையோட சினிமாவிலேருந்து விடைபெறுவாரா என்பதுக்கும் காலம்தான் பதில் சொல்லும்.